ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ்கார் மேக் பேசுகிறேன். ஏன்டா அங்கே நெட் வைக்கிறேன்னு ரொம்ப யோசிக்காதீங்க. இன்னொருத்தரை கூப்பிட்டு நம்ம பிரேக் அடிக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நெட்டு வச்சுட்டா நம்மளே பிரேக் வந்து அந்த சுவிட்சில் வந்து அழுத்தாதனால அந்த பிரேக் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், இதுதான் அந்த பிரேக் லைட்டு. இது மொத்தம் 6 லைட்டும் பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒர்க்கிங் போட்டிருக்காங்க. அந்த 6 லைட்டும் நம்ம வந்து எரியல ஆல்ரெடி. இப்போ நான் அதை எரிய வைக்கிறதுக்கு என்னென்ன பாடுபட்டன்றதை தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். நான் டைலாம்பெல்லாம் கழட்டி ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபியூஸ் எல்லாம் கழட்டி வந்து செக் பண்ணி போகிறேன். பாருங்கள், இந்த இது வந்து நம்ம எடுத்து விட்டுடலாம். இந்த நெட்டை வந்து எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஃபியூஸை வந்து உங்களுக்கு கழட்டுறேன். இந்த வண்டியில் ஃபியூஸ் வரும், அந்த ஃபியூஸை நான் வந்து கழட்டி காட்டுறேன். டைலாம்பெல்லாம் கழட்டி பல்பெல்லாம் செக் பண்ணிட்டேன். பல்பெல்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபியூஸை கழட்டி ஃபியூஸ் செக் பண்ணேன். ஃபியூஸும் நல்லாவே இருக்குது. அப்புறம் என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு நான் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறம் அந்த சுவிட்சோட ஒயரை வந்து டைரக்ட் பண்ணி பார்த்தேன். டைரக்ட் பண்ணால் லைட் எரியல. அப்புறம் அந்த சுவிட்சிங்களோட ஒயரை வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டே மேலே போனால் அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒயர் வந்து எலி வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல. இந்த ஒயரை வந்து நான் ஸ்கின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டேப் அடிக்கல, பட் நீங்கள் டேப் அடிச்சிருங்க. பிரேக் லைட்டு எரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு